பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அரசி வந்து ரொம்பவே மனசு கஷ்டத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ அதையே நினச்சி நடந்த பிரச்சனையே நினச்சிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா, சரவணன் வந்து வா அரசி வெளியே போகலான்னு சொல்லிட்டு அரசியை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அரசியை அவங்க கடைக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பாண்டியனும் அரசியை வந்து நல்லா கவனித்து கல்லாப்பெட்டியிலேயே உட்கார வச்சு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சரவணன் பார்த்தீங்க அப்படின்னா, செந்தில் வந்து ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து செந்திலை வந்து காமிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கதிரும் அங்கே வந்து இவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணா வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணா வந்து பேசிக்கிட்டே ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, அரசுக்கு வந்து மனசு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இவ்ளோ பாசம் என் மேல வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன பார்த்து அரசி வந்து கேட்குறாங்க. "எங்களுக்கு இருக்கிறதே நீ ஒரே தங்கச்சி. உன் மேல பாசம் வைக்காம வேற யார் மேல பாசம் வைக்க போறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்களும் பாசத்த பொழியிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, கதிர் வீட்டுக்கு வந்தோனே, கதிரோட அப்பா அதாவது பாண்டியன் வந்து கதிர்கிட்ட, "நீ என்னதான் பண்ணலான்னு பிளான்ல இருக்க? உன் இஷ்டத்துக்கே எல்லாம் முடிவு எடுத்துட்டு இருக்க. எங்கள்ட்டலாம் எதுவும் சொல்ல மாட்டியா?" அப்படின்னு கேட்கவும், உடனே ராஜி வந்து டிராவல்ஸ் வைக்கலான்னு வந்து பிளான்ல இருக்கோம் மாமா. ஆனா வந்து லோன் வந்து கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்கவும், ஷூரிட்டி வேணும். அது மட்டும் இல்லாம யாராவது வந்து சைன் போடணும்னு சொல்லவும், பாண்டியன் வந்து நாளைக்கு அவன பேங்க்குக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னதான் வந்து கதிர் மேல வந்து பாண்டியனுக்கு கோவம் இருந்தாலும், கதிருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நினைக்கிறாரு. அதனால கதிரோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ண அவரு முன்னாடி வராரு. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, கதிர்க்கும் பாண்டியனுக்குள்ள பாண்டிங் இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.